Hello students, welcome to my channel Crack Neat Biology. Students, இந்த வீடியோல class 12 chapter 4ல இருந்து genetic disorders பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். So நீட் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து கேட்கிற கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா ஃபேமிலி ஹிஸ்டரியை வந்து ஸ்டடி பண்றது. ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்பெசிபிக் ட்ரைட் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது, எப்படி வந்து டிசீசஸ் வந்து பேரண்ட் டு ஆஃப் ஸ்பிரிங் இன்ஹெரிட் ஆகுது, அந்த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஸ்டடி பண்ற டூல் தான் வந்து பெடிகிரி அனாலிசிஸ். ஓகே, ஸோ இது ஹியூமன் பீயிங்ஸ்ல இந்த ஃபேமிலி ஹிஸ்டரியை ஸ்டடி பண்றதுக்கு பெடிகிரி அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் இப்போ மெண்டல் வந்து பி பிளான்ஸ்ல வந்து கிராஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணாரு, வைரஸ் மார்கன் வந்து ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர்ல ஸ்டடி பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்டு க்ராசஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஹியூமன்ஸ். ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூசிங் பெடிகிரி அனாலிசிஸ் டு ஸ்டடி தி ஃபேமிலி ஹிஸ்டரி. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ், ஒரு பேரண்ட் வந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ இன்ஹெரிட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதோட பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்ம எப்போ வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆஃப்டர் த ரீடிஸ்கவரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒர்க் தான். ஓகே, ஸோ பெடிகிரி அனாலிசிஸ்ல இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் அ பர்டிகுலர் ட்ரைட் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இன் ஃபேமிலி ட்ரீ. ஓகே, ஸோ மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ஃபேமிலி ட்ரீல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் தான் பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் பெடிகிரி அனாலிசிஸ் ஆர் தீஸ். ஸோ மேலே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஃபீமேல வி வில் ரெப்ரசென்ட் லைக் திஸ். ஸோ செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட் மீன்ஸ் லைக் திஸ். அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேட்டிங்கை வி வில் ரெப்ரசென்ட் லைக் திஸ். அண்ட் மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ், அதாவது கன்சாங்குனியஸ் மீட்டிங் அப்படின்னா denoting the people descended from the same ancestor. இந்த மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஒரே ancestors-ல இருந்து வந்தவங்களா இருந்தா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் பேரண்ட்ஸ் அபவ், ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றது இது ரெண்டும் பேரண்ட்ஸ், இந்த கீழே கொடுத்துருக்கிறது தே ஆர் சில்ட்ரன் ஆஃப் தெம். ஓகே, ஸோ இது வந்து அவங்க ஆர்டர் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் சைல்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் அந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் பர்த் லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் பேரண்ட்ஸ் வித் மேல் சைல்டு அஃபெக்டட் வித் டிசீஸ் வில் ரெப்ரசென்ட் லைக் திஸ். அண்ட் ஃபீமேல் சைல்டுனா இங்க சர்க்கிள் போட்டிருப்போம். ஓகே, ஸோ ஒரு பேரண்ட்டுக்கு வந்து 5 அன்அஃபெக்டட் ஆஃப் ஸ்பிரிங் இருந்தா வி வில் ரெப்ரசென்ட் லைக் திஸ். ஓகே ஓகே, ஸோ இந்த இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுதான் வந்து நம்ம பெடிகிரி அனாலிசிஸ்ல ஃபேமிலி சார்ட்டை வந்து நம்ம இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸோ ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிஎன்ஏ அஸ் ஜெனட்டிக் கேரியர், நமக்கு தெரியும் குரோமோசோம்ஸ்ல தான் டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும், டிஎன்ஏல தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது வந்து அன்சேஞ்சா ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் டவுன் ஆகும். ஸோ மியூட்டேஷன்ன்றது என்னது, இந்த டிஎன்ஏல வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் ஆர் சேஞ்ச் நடந்ததுன்னா அதை தான் வந்து மியூட்டேஷன் சொல்லுவோம். ஸோ நிறைய ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இந்த மியூட்டேஷன் ஆன அந்த ஆல்டர்டு ஜீன் இன்ஹெரிட் ஆகிறதுனால நிறைய ஹியூமன் டிசார்டர்ஸ், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அதுல லிங்க் ஆயிருக்கு. ஸோ அது என்னன்னு தான் we are going to study. Okay, so genetic disorders are broadly classified into two types as Mendelian disorders and chromosomal disorders. So Mendelian disorders-ன்றது இந்த சிங்கிள் ஜீன்ல மியூட்டேஷன் ஆர் ஆல்ட்ரேஷன் நடக்கிற ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் தான் மெண்டலியன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் மெண்டலியன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்றோம், ஏன்னா இது வந்து பேரண்ட் ஆஃப் ஸ்பிரிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஃபாலோ பண்ணி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது இட் வாஸ் சஜஸ்டட் பை மெண்டல். ஸோ மெண்டல் ப்ரப்போஸ் பண்ணதான் அந்த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணது மெண்டல். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் த மெண்டலியன் டிசார்டர். ஆல்சோ மெண்டல் தான் அந்த லா ஆஃப் டாமினன்ஸ்ன்ற கான்செப்ட் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஸோ இந்த மெண்டலியன் டிசார்டர்ஸ்லயும் இந்த டாமினன்ட் ரெசசிவ் அந்த கான்செப்டை வச்சுதான் நம்ம இந்த டிசீசஸை கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டனூரியா, தாலசிமியா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெண்டலியன் டிசார்டர்ஸ். ஸோ இந்த டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். இந்த பெடிகிரி அனாலிசிஸ் அந்த சார்ட்டை கொடுத்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா யூ வில் ஈஸிலி டீகோட் தட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ டாமினன்ட் ஆர் ரெசசிவ் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்றதுனால தான் இந்த மெண்டலியன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா அந்த மியூட்டேட்டட் ஜீன் வந்து அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா, அதாவது ஒரே ஒரு காப்பி அந்த ஆல்டர்டு ஜீன் இருந்தாலே அந்த 2 அல்லீல்ல ஒரு அல்லீல் வந்து ஒரு அல்லீல் வந்து அஃபெக்டடா இருந்தாலே அந்த டிசீஸ் வந்து இன்ஹெரிட் ஆச்சுன்னா அதான் டாமினன்ட்
சொல்லுவோம். பெரஸ் 2 காப்பி ஆஃப் ஜீன் இருந்தாதான், ஆல்டர்டு ஜீன் இருந்தாதான் அது எக்ஸ்பிரஸ் ஆகும்னா அது ரெசசிவ்னு சொல்லுவோம். அதான் டாமினன்ட் ஆர் ரெசசிவ்ன்ற கான்செப்ட். ஓகே, ஸோ பெடிகிரி அனாலிசிஸ் மூலமா இந்த ட்ரைட், எந்த ட்ரைட் வந்து இன்ஹெரிட் ஆகுதுன்றது டாமினண்டா ரெசசிவா அப்படின்றத we can study easily. ஓகே, ஸோ செக்ஸ் லிங்க்டு ட்ரைட்னா என்னன்னா, ஸோ டிசீசஸ் லைக் ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், அந்த மாதிரி டிசீசஸ்லாம் வந்து செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம்ஸ்ல இருக்கிற ஜீன்ஸ்ல, அதாவது எக்ஸ் குரோமோசோம்ல அந்த ஆல்ட்ரேஷன் இருந்ததுன்னா அதுதான் வந்து செக்ஸ் லிங்க்டு ட்ரைட்னு சொல்லுவோம். ஸோ மெண்டலியன் டிசார்டர்ஸ் லைக் ஹீமோஃபிலியா ஆர் செக்ஸ் லிங்க்ட் அண்ட் தே ஆர் அசோசியேட்டட் வித் த ஜீன்ஸ் ஆன் த செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, அதான் செக்ஸ் லிங்க்டு ட்ரைட். ஸோ ஹீமோஃபிலியால பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் குரோமோசோம்ல வந்து ஆல்ட்ரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் ட்ரைட்ஸ் ஷோஸ் transmission from carrier female to progeny. So X linkedனா, so மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் கேரியரா இருப்பாங்க, மேல் ப்ரோஜனிக்கு தான் வந்து அது பாஸ் டவுன் ஆகும். ஏன்னா 2 குரோமோசோம் ஃபீமேல்ல எக்ஸ் இருக்கும், மேல்ல எக்ஸ் ஒய் இருக்கும். ஸோ கேரியரா வந்து ஃபீமேல் இருப்பாங்க. ஸோ அதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட், ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட்னு உங்களுக்கு புக்ல இந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க, பட் அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட்னா என்னன்னா, ஸோ இந்த பிக்சர்லாம் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னா, அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து டிபிக்கலி எல்லா ஜென்ரேஷன்லயுமே பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஆஃப் ஸ்பிரிங் வந்து யூஸ்வலி ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் அஃபெக்டட் பேரண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ல வந்து ஒருத்தவங்க அஃபெக்டடா இருக்காங்க, ஸோ ஆஃப் ஸ்பிரிங்ல ஒருத்தவங்க அஃபெக்டடா இருக்காங்க. அந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா பேரண்ட்ல ஒருத்தவங்க அஃபெக்டடா இருக்காங்க, லைக் திஸ் ஆஃப் ஸ்பிரிங்கும் அஃபெக்டடா இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் வந்து அஃபெக்டடா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி. ஓகே, ஸோ ஏன் டாமினன்ட்னு சொல்றோம்? ஒன்லி ஒன் காப்பி ஆஃப் த ஆல்டர் ஜீன் இஸ் நீடட் டு காஸ் த டிசார்டர். ஓகே, ஸோ மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபின்றதா ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த புக்ல கொடுத்துருக்க கான்செப்ட்லயே இது ஒன்னு மட்டும்தான் ஆட்டோசோமல் டாமினண்டா வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட். ஒரு காப்பி ஆஃப் ஆல்டர்டு ஜீன் இருந்தாலே the disease will be inherited to the offspring. ஓகே, ஸோ அது மட்டுமே போதும் டிசீஸ் காஸ் பண்றதுக்கு. வேற ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட்னா இட் ஆஃபன் ஸ்கிப்ஸ் ஜென்ரேஷன். ஸோ 2 பேரண்ட்டுமே அன்அஃபெக்டடா இருந்தாலுமே அந்த ஆஃப் ஸ்பிரிங்க்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா 2 பேரண்ட்டுமே அன்அஃபெக்டட், பட் டிசீஸ் வந்து மேலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சரை வச்சு நீங்க இது மூலமாவே ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்து ஆட்டோசோமல் ரெசசிவா, ஆட்டோசோமல் டாமினண்டா, செக்ஸ் லிங்க்டு ரெசசிவா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 பேரண்ட்டுமே அன்அஃபெக்டடா இருக்கும்போது ஆஃப் ஸ்பிரிங் அஃபெக்டடா இருக்குன்னா அது ஆட்டோசோமல் ரெசசிவ். ஸோ ஒரு பேரண்ட் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் அஃபெக்டடா இருந்து ஆஃப் ஸ்பிரிங் அஃபெக்டட் ஆகுறாங்கன்னா அது டாமினன்ட். ஓகே, ஆட்டோசோமல் டாமினன்ட். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஈஸிலி ஆன்சர் தி கொஸ்டின். ஓகே, ஸோ இது நீட்ல வந்து இந்த பிக்சர்லாம் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. Okay, so autosomal recessive trait na it often skip generations and affected individual typically have unaffected parents. Inga affected parents irupanga, inga unaffected parents irupanga who are the carrier of recessive gene. Okay, so இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியால 2 காப்பீஸ், அதாவது 2 பேரண்ட்டையுமே இருந்து அந்த ஆல்டர்டு ஜீன் வந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு வந்தாதான் அந்த அந்த டிசீஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும். ஓகே, இது நம்ம டீடைல்டா ஃபாலோயிங் லெக்சர்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ். ஸோ கலர் பிளைண்ட்னஸ்ன்றது ஸ்பெசிபிக்கலி ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். ஓகே, இது ஆட்டோசோமல் கிடையாது, இட்ஸ் செக்ஸ் லிங்க்டு. ஓகே, பிரைமரிலி மேல தான் அஃபெக்ட் பண்ணும் டியூ டு இட்ஸ் அசோசியேஷன் வித் எக்ஸ் குரோமோசோம். ஓகே, ஸோ ரெட் ஆர் கிரீன் கோன் ஆஃப் ஐல வந்து டிசார்டர் டிஃபெக்ட் இருந்து அது வந்து இட் வில் ரிசல்ட் இன் ஃபெயிலி. ஸோ அது வந்து இந்த டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது, ரெட் அண்ட் கிரீன் கலரை அவங்களால டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான்
கலர் பிளைண்ட்னஸ். ஓகே, ஸோ இது வந்து பிரைமரிலி அசோசியேட்டட் வித் எக்ஸ் குரோமோசோம்ன்றதுனால மேல தான் வந்து அதிகமா அஃபெக்ட் பண்ணும். ஸோ எக்ஸ் எக்ஸ் ஃபீமேல் எக்ஸ் ஒய் மேல்ன்றதுனால ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் வந்து மேல்ல இருக்குன்றதுனால ஃபீமேல் வந்து கேரியரா இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு அஃபெக்டட் ஜீன் இன்னொரு அஃபெக்டட் ஜீன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஏன்னா இது ரெசசிவ். ஓகே, ஸோ டாமினன்ட் தான் ஒரு அஃபெக்டட் ஜீன் இருந்தாலே அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ ரெசசிவா இருந்தா இது வந்து இவங்க கேரியர் ஃபீமேலா இருப்பாங்க. பட் அவங்க கேரியர் ஃபீமேலா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அஃபெக்டட் ஜீன் இருக்கவங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து மேலுக்கு வந்து அதை பாஸ் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா இந்த எக்ஸ் அஃபெக்டட் ஜீன் வந்து மேலுக்கு இன்ஹெரிட் ஆச்சுன்னா தே வில் பி அஃபெக்டட் பை தி மேல் ப்ரோஜெனி வில் பி அஃபெக்டட் பை கலர் பிளைண்ட்னஸ். ஓகே, ஸோ அதனால இது மேலுக்கு அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இட் அக்கர்ஸ் இன் அபவுட் 8% ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஒன்லி அபவுட் 0.4% ஆஃப் ஃபீமேல்ஸ். ஸோ மேல்ஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு, வேற ஃபீமேல்ஸ்க்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஸோ த சன் ஆஃப் அ உமன் ஹூ கேரிஸ் த ஜீன் ஹாஸ் அ 50% சான்ஸ் ஆஃப் பீயிங் கலர் பிளைண்ட். ஸோ இப்படி ஒரு கேரியர் மதர் வந்து சன்க்கு இது பண்றாங்கன்னா ஒரு சன் வந்து இப்படி இது பண்ணலாம், இன்னொரு சன் வந்து இந்த நார்மல் ஜீனை இன்ஹெரிட் பண்ணலாம். ஸோ 50% சான்ஸ் ஆஃப் பீயிங் கலர் பிளைண்ட். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. தட்ஸ் வை வி ஆர் சேயிங் 50% சான்ஸ் ஆஃப் பீயிங் கலர் பிளைண்ட் ஃபார் தி மேல் ப்ரோஜினி. ஓகே, ஸோ மதரே கலர் பிளைண்ட் இல்லாம இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரெசசிவ்ன்றதுனால அவங்கள்ட்ட அஃபெக்டட் ஜீன் இருந்தாலும் அவங்க கலர் பிளைண்ட் இல்லாம இருக்கலாம். ஓகே, so this means that the effect is suppressed by the matching normal gene. So இந்த normal gene இதோட effect வந்து suppress பண்ணிருது இது recessiveன்றதுனால. Okay, so a daughter will not normally be color blind. ஜென்ரலி டாக்டருக்கு இன்ஹெரிட் ஆகிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது எப்படி அவங்க இன்ஹெரிட் ஆவாங்கன்னா, ஒன்னு மதரும் வந்து கேரியரா இருந்து ஃபாதரும் இந்த மாதிரி கலர் பிளைண்டா இருந்தாதான் அந்த டாக்டருக்கு இந்த ஜீன் வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ரேர் தான் டாட்டருக்கு பாஸ் டவுன் ஆகுறது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஒரு கலர் பிளைண்ட் ஃபாதரும் ஒரு அன்அஃபெக்டட் மதரும் வந்து மீட்டிங்ல உங்களுக்கு சைல்டு பாத்தீங்கன்னா கேரியர் உமன் இருக்காங்க அண்ட் நார்மல் மேல் இருக்காங்க, நார்மல் மேல் அண்ட் கேரியர் டாட்டர். ஓகே, ஸோ நார்மல் மேல்னா இந்த ரெண்டுமே மதர்ட்ட இருந்து இன்ஹெரிட் ஆகிறது வந்து நார்மல் தான் உங்களுக்கு இன்ஹெரிட் ஆகுது. டாட்டருக்கு தான் வந்து ஃபாதர்ட்ட இருந்து வர்றதுல இருந்து கேரியரா வருவாங்க. ஸோ அவங்க நார்மல் விஷன்டு மேன் மறுபடியும் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும், எக்ஸ் நாட் எக்ஸ் அண்ட் எக்ஸ் எக்ஸ் நார்மல் டாக்டர் இருப்பாங்க. வேற இந்த கேரியர் ஸோ 50% சான்ஸ் இல்லையா மேல் ப்ரோஜனிக்கு. ஸோ நார்மல் சன் கலர் பிளைண்ட் சன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெடிகிரி அனாலிசிஸ்ல வி வில் ரெப்ரசன்ட் ஈஸிலி. ஓகே, hope you understood this. So this is about the color blindness. It's a sex linked recessive disorder. Okay, particularly X chromosome. So hemophilia பார்க்கலாம் next. ஹீமோஃபிலியாவும் பாத்தீங்கன்னா the same sex linked recessive disorder தான். இதுலயும் வந்து கேரியர் ஃபீமேல் மேல் ப்ரோஜெனிக்கு டிசீஸ வந்து பாஸ் டவுன் பண்ணுவாங்க. ஓகே, சின்ஸ் அதே கான்செப்ட் தான் எக்ஸ் 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 ஒய்ன்ற கான்செப்ட்னால. ஸோ இப்போ ஃபீமேலுக்கு இந்த இது இருந்ததுன்னா அவங்க வந்து 50% சான்ஸ் ஆஃப் பாசிங் டவுன் தட் அஃபெக்டட் ஜீன் டு தி மேல். ஓகே, ஸோ இது வந்து எதனால இந்த ஹீமோஃபிலியா வருதுன்னா, இந்த சிங்கிள் புரோட்டீன் அஃபெக்ட் ஆகிறதுனால, தட் இஸ் பார்ட் ஆஃப் அ கேஸ்கேட் ஆஃப் புரோட்டீன்ஸ்ல அந்த பிளட் கிளாட்டிங்க்கு குரூஷியலா இருக்கு அந்த சிங்கிள் புரோட்டீன் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த ஹீமோஃபிலியான்ற டிசார்டர் வருது, விச் லீட்ஸ் டு நான் ஸ்டாப் ப்ளீடிங். ஏதாவது ஒரு சின்ன கட்டு இருந்தா கூட அன்ஸ்டாப்பபிள் நான் ஸ்டாப் ப்ளீடிங் வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹீமோஃபிலியா. ஓகே, ஸோ இது வந்து ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல், அதாவது இந்த மாதிரி இருக்கிற ஃபீமேல்கிட்ட இருந்து சன்ஸுக்கு பாஸ் ஆகிறது. ஓகே, அதான் ஹீமோஃபிலியா. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஃபார் எ ஃபீமேல் டு பி ஹீமோஃபிலிக். ஏன்னா 2 பேரண்ட்ஸுமே அந்த ஜீனை கேரி பண்ணாதான். ஸோ மதர் வந்து செட் அந்த கலர் பிளைண்ட்னஸ்ல பார்த்த மாதிரி தான் மதர் கேரியரா இருந்து ஃபாதரும் வந்து ஹீமோஃபிலிக்கா இருந்தாதான் ப்ரோஜெனி வந்து அதாவது ஹீமோஃபிலிக் ஃபீமேல் ஃபார்ம் ஆவாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஃபார் அ உமன் டு பி ஹீமோஃபிலிக். ஓகே, ஸோ ஃபாதர் ஹீமோஃபிலிக் இங்க அன்வயபிள் இந்த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்னன்னா, அவங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து அடல்ட்ஹுட்டை பார்க்கறதே வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா
ஒரு சின்ன ப்ளீடிங் கூட இல்லாம சர்வைவ் பண்றது இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஓகே, ஸோ அவங்க எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த அடல்ட்ஹுட்டை வந்து கிராஸ் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இன் கேஸ் ஆஃப் ஹீமோஃபீலியா. ஓகே, so the family pedigree of Queen Victoria shows a number of hemophilic descendants as she was the carrier of the disease. So இதுக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் குவீன் விக்டோரியாவோட ஃபேமிலி பெடிகிரி சார்ட் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸோ இதுல அன்அஃபெக்டட் டிசெண்டன்ஸும் இருந்திருப்பாங்க, அதை வந்து இதுல காமிக்கல. இதுல ஒன்லி அஃபெக்டட் டிசெண்டன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது த ஹீமோஃபிலியா அஃபெக்ட் ஆன மேல். ஓகே, ஸோ வேற பிங்க் கலர்ல இருக்கிறது தி கேரியர்ஸ் ஆஃப் தி ஹீமோஃபிலியா அஃபெக்டட் ஜீன். ஓகே, ஸோ இப்போ குவீன் விக்டோரியாவோட டிசெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க அஃபெக்டட் ஃபீமேல், இவங்களும் அஃபெக்டட் ஃபீமேல், அதாவது கேரியர்ஸ். ஓகே, ஸோ இவங்களோ ஸோ இந்த மாதிரி ஒரு மேலோட இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா கேரியர் ஃபீமேல் வந்து ஸோ மேல் ஹெல்த்தி, ஸோ 2 கேரியர் ஃபீமேல் அண்ட் ஒரு அஃபெக்டட் மேல். ஓகே, ஸோ இவங்களோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தி பேரண்டோட இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 கேரியர், ஸோ ஹெல்த்தி மேலோட மீட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 கேரியர் ஃபீமேல் அண்ட் ஒரு கேரியர் ஒரு அஃபெக்டட் மேல். ஸோ இந்த மாதிரி ப்ளூல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுலாம் அஃபெக்டட் மேல். ஓகே, ஸோ லைக் திஸ் இவங்க இந்த மாதிரி அஃபெக்டட் ஜீனை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரம் மதர். ஏன்னா மேலுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இன்ஹெரிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அஃபெக்டட் இதை வந்து இன்ஹெரிட் பண்ணாங்கன்னா தே வில் எண்ட் அப் வித் திஸ் டிசீஸ் ஹீமோஃபீலியா. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல இல்லையா, அன்வயபிள் இன் த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஸோ இதுல எல்லாரோட மேல் ப்ரோஜனிஸோட ஏஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஏஜ்லயே தே டைடு. ஸோ 31, 20, 13, 4, 2.5, 23, 31. ஸோ மேக்சிமம் ஏஜே 32 வரைக்கும் தான் அவங்களால சர்வே பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, ராயல் ஃபேமிலிலேயே இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபேமிலி பெடிகிரி ஆஃப் குவீன் விக்டோரியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹீமோஃபிலியா. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட். எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, ஸோ சிக்கிள் செல் அனீமியா பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரெண்டுமே வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசீஸ், ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் ரெண்டுமே. இப்ப பார்க்க போறது செக்ஸ் லிங்க்டு கிடையாது, ஆட்டோசோமல் லிங்க்டு ரெசசிவ் ட்ரைட். ஸோ அந்த செக்ஸ் குரோமோசோம் நமக்கு தெரியும் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கு, அதுல 22 ஆட்டோசோம்ஸ் அண்ட் 1 வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ இதுல வந்து நம்ம அந்த 1 செக்ஸ் குரோமோசோம்ல இருக்க எக்ஸ் குரோமோசோம்ல ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜீன்ஸ் நடந்தா கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா வரும்னு பார்த்தோம். சோ இப்போ இந்த 22 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இந்த ஆட்டோசோம்ஸ்ல வந்து இருக்கிற அந்த ஆல்டர்டு ஜீன் அந்த மியூட்டேஷனால வரப்போற டிசீஸ் தான் என்னன்றது தான் நம்ம இப்போ ஃபாலோயிங் லெக்சர்ல பார்க்க போறோம். ஸோ சிக்கிள் செல் அனீமியான்றது இட்ஸ் ஆட்டோசோம் லிங்க்டு ரெசசிவ் ட்ரைட். ஸோ இது எப்படி பாஸ் டவுன் ஆகும்னா 2 பேரண்ட்ஸ்மே கேரியரா இருந்தாதான் இது வந்து இந்த ஜீன் வந்து பாஸ் டவுன் ஆகும். ஓகே, so இந்த sickle cell anemia is controlled by a single pair of alleles HBA and HBS. so HBA ன்றது it's a normal gene and HBS ன்றது it's a affected gene. okay, so இப்ப ரெண்டு ஜீனுமே அஃபெக்டடா இருந்தாதான் இந்த phenotype வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, so ஒரு நார்மல் ஒரு அஃபெக்டட் இருந்ததுன்னா இந்த ஜீன் ஸோ அந்த இண்டிவிஜுவல் வந்து அந்த டிசீஸை கேரியரா தான் இருப்பாங்களே தவிர கேரியரா அன்அஃபெக்டடா இருப்பாங்க. ஓகே, ஸோ அன்அஃபெக்டடா இருந்து அவங்க வந்து அந்த 50% ப்ராபபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் த மியூட்டேட்டட் ஜீன் டு த ஆஃப் ஸ்பிரிங். ஓகே, ஸோ இதுல மேல் ஃபீமேல்லாம் கிடையாது. இந்த ஆட்டோசோம்ஸ் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கும். ஸோ செக்ஸ் குரோமோசோம்ல மட்டும்தான் the male and female will differ. okay, so இப்படி இந்த மாதிரி கேரியரா இருந்தாங்கன்னா they will have the 50% probability of transmitting the disease. okay, so ரெண்டு பேரண்ட்டுமே கேரியரா இருந்தாதான் the offspring will be affected by the disease. okay, so இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மியூட்டேஷன்லயே. ஸோ சிக்கிள் செல் அனீமியான்றது இந்த குளுட்டாமிக் ஆசிட் ஆர் குளுட்டமேட் இது வந்து வேலைன்ற அமினோ ஆசிட்னால சப்ஸ்டிடியூட் ஆகும். இந்த 6th பொசிஷன் ஆஃப் தி பீட்டா குளோபின் செயின் ஆஃப் தி ஹீமோகுளோபின் மாலிகுல்ல இந்த 6th பொசிஷன்ல குளுட்டாமேட்டுக்கு பதிலா குளுட்டாமிக் ஆசிடுக்கு பதிலா வேலைன் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிறதுனாலதான் இந்த டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் HBA பெப்டைட், திஸ் இஸ் மியூட்டேட்டட் HBS பெப்டைட். ஓகே, ஸோ இந்த புரோட்டீன். ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமினோ ஆசிட் எதனால காஸ் ஆகுது? இஸ் காஸ்ட் பை சிங்கிள் பேஸ் சேஞ்ச். ஸோ இந்த 6th கோடான்ல இந்த அடினைனுக்கு பதிலா
யுராசில் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஓகே, பீட்டா குளோபின் செயின்ல. ஸோ அதனாலதான் இந்த அமினோ ஆசிட் வந்து மாறி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அது கோட் பண்ற அமினோ ஆசிடும் மாறும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த சிக்கல் செல் அனீமியா. ஸோ டிஎன்ஏல மியூட்டேஷன் நடந்து அந்த கோடான் 6th கோடான்ல வந்து சேஞ்ச் ஆகி அது கோட் பண்ற அமினோ ஆசிடும் 6th பொசிஷன் ஆஃப் த பீட்டா குளோபின் செயின்ல சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் வை இட் ரிசல்ட்ஸ் இன் த டிசீஸ் சிக்கல் செல் அனீமியா. அண்ட் த மியூட்டன்ட் ஹீமோகுளோபின் மாலிகுல் வந்து பாலிமரைசேஷன் அண்டர்கோ பண்ணும் அண்டர் லோ ஆக்சிஜன் டென்ஷன். அதாவது ஆக்சிஜன் லெவல் லோவா இருக்கும்போது ஹைபாக்சிக் கண்டிஷன்ல இந்த மியூட்டேட்டட் ஹீமோகுளோபின் மாலிகுல் என்ன ஆகும்னா it will tend to stick together. அதாவது நிறைய அது சேர்ந்து it forms a long and rigid chain of polymers which causes the change in the shape of the RBC from this biconcave shape to elongated disc-like structure. Okay, so in the abnormal shape of sickle cell என்ன பண்ணும்னா இது கொஞ்சம் less flexible இருக்கும், so that it have the high அதாவது it prone to getting stuck in the small blood vessels. அதாவது blood vesselsல எல்லாம் போய் ஸ்டிக் ஆகி அதை அடைச்சு ஸோ அது பிளாக் பண்ணிடும், which will lead to severe health complications. Okay, in addition to anemia, other complications so it will cause. Okay, so இதான் normal RBC. This is the sickle shaped RBC. Okay, so this is about the sickle cell anemia. Next, let's see about phenylketonuria. So இதுவும் பாத்தீங்கன்னா சேம் சிக்கிள் செல் அனீமியா மாதிரி இதுவும் ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர் தான். இதுலயும் வந்து இண்டிவிஜுவல் வந்து ரெண்டு பேரண்ட்டுமே வந்து அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து கேரி பண்ணாங்கன்னா இந்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு இந்த டிசீஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும். ஸோ அஃபெக்டட் இண்டிவிஜுவல் அதாவது அந்த டிசீஸ் இருக்கிறவங்க வந்து இந்த என்சைம் ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகாது எஃபிஷியண்டா. ஸோ இந்த என்சைம் எதுக்கு நெசசரினா இந்த ஃபினைல் அலனைனை டைரோஸ்னா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு பிளேயோட்ரோபியில இந்த பிக்சர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த ஃபினைல் ஸோ இது வந்து இந்த என்சைம் வந்து எஃபிஷியண்டா ப்ரொடியூஸ் ஆகலைன்னா இந்த கன்வர்ஷன் ப்ராப்பரா நடக்காது. ஸோ அஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும், இந்த ஃபினைல் அலனைன் வந்து அக்யூமுலேட் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்ல அதோட லெவல் வந்து டாக்ஸிக் லெவலுக்கு போயிடும். ஸோ அதோட டிரைவேட்டிவ்ஸோட லெவல், ஸோ இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதர் டிரைவேட்டிவ்ஸ் இதோட லெவல் வந்து அக்யூமுலேட் ஆயிடும், which leads to mental retardation and reduction in hair and skin pigmentation. And also இது ப்ராப்பரா வந்து கிட்னி வந்து இந்த phenylalanine derivatives வந்து அப்சார்ப் பண்ணாது. So it will also be excreted through urine. Okay, so this is phenylketonuria, which is also autosomal recessive trait. Next, thalassemia பத்தி பார்க்கலாம். இதுவும் autosome linked recessive blood disease தான். Okay, so thalassemia, phenylketonuria, sickle cell anemia எல்லாமே வந்து autosome linked recessive disease தான். நம்ம autosome linked dominant பார்த்தது ஒண்ணுதான். ஓகே, ஸோ ஒரே ஒரு இதுதான் நம்ம அந்த மாதிரி பார்த்தோம், which is myotonic dystrophy. அது மட்டும்தான் autosomal dominant disease. Okay, disorder. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சேம், ரெண்டு பேரண்ட்டுமே வந்து கேரியரா இருந்தாதான் இந்த டிசீஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும். ஸோ இதுல என்ன நடக்கும்னா இந்த டிசீஸ்னால வந்து அந்த குளோபின் ஹீமோகுளோபின் அமௌண்ட் அந்த குவான்டிடேட்டிவ் அதோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து செக்ரீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த சிந்தசிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும், விச் மேக் அப் த குளோபின் செயின்ஸ் தட் மேக் அப் த ஹீமோகுளோபின். ஸோ இந்த சிந்தசிஸ் ஆஃப் குளோபின் செயின்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ்டு ரேட்ல தான் நடக்கும், விச் லீட்ஸ் டு தி abnormal hemoglobin and anemia. Okay, so இது எதனால காஸ் ஆகுது, மியூட்டேஷன் ஆர் டெலீஷன்னால thalassemia காஸ் ஆகும். So two types of thalassemia இருக்கு, alpha thalassemia, beta thalassemia. So alpha thalassemia பாத்தீங்கன்னா the alpha globin chain produce ஆகிறது வந்து affect ஆகும், whereas beta thalassemia beta globin chain production வந்து affect ஆகும். So alpha thalassemia it is controlled by two closely linked genes, HBA1 and HBA2. So chromosome 16. Students, இந்த டாபிக் வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து நீட்ல வந்து கேட்பாங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்பா தாலிசிமியா வந்து டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும், HBA1 HBA2. ஸோ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ்னா என்னது,
குரோமோசோம்ல பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்து பிரசன்ட் ஆயிருக்க ஜீன் தான் க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பக்கத்துல பிரசன்ட் ஆயிருக்க ஜீன்ஸ் தான் லிங்க்டு ஜீன்ஸ். ஓகே, ஸோ இந்த HbA1 HbA2 இந்த ஜீன்ஸ் தான் வந்து இந்த ஆல்பா தாலசிமியாவை கண்ட்ரோல் பண்ணுது, விச் இஸ் பிரசன்ட் ஆன் தி குரோமோசோம் 16 ஆஃப் ஈச் பேரண்ட். ஓகே, சோ இதுல வந்து ஏதாவது ஒரு இப்போ ஒரு சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பேர் ஆஃப் இது வந்து நம்ம வி வில் இன்ஹெரிட் ஃப்ரம் ஈச் பேரண்ட் இல்லையா. சோ இந்த பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல வந்து இந்த இந்த ஒரு ஜீன் அஃபெக்ட் ஆயிருந்த மியூட்டேட் ஆயிருந்தாலோ இல்ல இந்த 4 ஜீன்ல எத்தனை ஜீன் மியூட்டேட் ஆயிருக்கோ அதை பொறுத்து லெஸ் ஆல்பா குளோபின் மாலிகூல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ 1 or more of the 4 genes, இந்த 4 ஜீன்ஸ்ல வந்து ஒரு ஜீனும் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல 2 ஜீன் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், 3 ஜீன் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருந்தாலும் எப்படின்னா எவ்வளவு ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் லெஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் ஆல்பா குளோபின் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ பீட்டா தாலசிமியா பாத்தீங்கன்னா இது வந்து பீட்டா குளோபின் செயின் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோம் ப்ரொடியூஸ் ஆகிறது. இதை கண்ட்ரோல் பண்றது சிங்கிள் ஜீன். இதுல வந்து 2 க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் பார்த்தோம். இதுல வந்து ஒரே ஒரு ஜீன் தான் HBB gene which is present on the chromosome 11. So remember students, இது வந்து alpha thalassemia chromosome 16, இது chromosome 11, okay, of each parent. Okay, so இந்த mutation வந்து ஒரு ஜீன்லயோ இல்ல 2 ஜீன்லயுமே நடந்துச்சுன்னா இந்த பீட்டா, ஓகே, so இந்த பீட்டா thalassemia வந்து வரும். Okay, so in thalassemia it differs from sickle cell anemia. ஸோ பாத்தீங்கன்னா தாலசிமியான்றது இட்ஸ் அ குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம். அதாவது ரொம்ப டூ ஃபியூ குளோபின் மாலிகூல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது விச் மேக் அப் த ஹீமோகுளோபின். ஸோ திஸ் இஸ் தாலிசிமியா. ஓகே, ஸோ சிக்கல் செல் அனிமியான்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் ஆஃப் சிந்தசைசிங் அண்ட் இன்கரெக்ட்லி ஃபங்க்ஷனிங் ஹீமோகுளோபின். ஸோ இதான் சிக்கல் செல் அனிமியா. வேற அது குவாலிட்டேட்டிவ், இது குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம், திஸ் இஸ் குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம். த அமௌண்ட் ஆஃப் குளோபின் மாலிகூல்ஸே ப்ரொடியூஸ் ஆகிறதே ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் தாலசிமியா. ஓகே, ஸோ இதுவுமே 2 பேரண்ட்டுமே அன்அஃபெக்டட் கேரியர்ஸா இருந்தா, 2 பேருமே கேரியர்ஸா இருந்தா ஆஃப் ஸ்பிரிங்க்கு இந்த டிசீஸ் வில் பி இன்ஹெரிட்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தாலசிமியா. ஸோ நம்ம ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் பத்தி பார்த்தோம் இது வரைக்கும். நெக்ஸ்ட் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். குரோமோசோமல் டிசார்டர்ன்றது இந்த ஒரு அந்த குரோமோசோம் நம்பர் வந்து ப்ராப்பரா இன்ஹெரிட் ஆகாததுனால வர்றது. ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் ஆர் எக்ஸஸ் ஆர் அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 1 or more குரோமோசோம்ஸ், அதுதான் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ அன்யூப்ளாய்டின்றது அந்த அனாஃபேஸ்ல வந்து அந்த குரோமோசோம் செக்ரிகேட் ஆகும் இல்லையா, அப்ப வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் ஆகாம அந்த செல் டிவிஷன்ல ப்ராப்பர் செக்ரிகேஷன் நடக்காததுனால ஃபார்ம் ஆகிறது தான் வந்து அன்யூப்ளாய்டின்றது சொல்லுவோம். ஓகே, ஸோ அதாவது விச் ரிசல்ட்ஸ் இந்த கெயின் ஆர் லாஸ் ஆஃப் அ குரோமோசோம். ஸோ ஒரு குரோமோசோம் வந்து கெயின் ஆகுறது. ஸோ டவுன் சிண்ட்ரோம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோம் நம்பர் 21 வந்து ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகே, 3 குரோமோசோம் நம்பர் 21 இருக்கும். ஸோ அதுதான் வந்து டவுன் சிண்ட்ரோம். ஓகே, அடிஷன் ஆஃப் 1 எக்ஸ்ட்ரா குரோமோசோம், ஸோ கெயின் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதுதான் வந்து டவுன் சிண்ட்ரோம். வேற டர்னர் சிண்ட்ரோம் பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் இருக்கணும்னா ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும், அதுதான் வந்து டர்னர் சிண்ட்ரோம். ஓகே, ஸோ ரிசல்ட்ஸ் டியூ டு த லாஸ் ஆஃப் அன் எக்ஸ் குரோமோசோம் இன் ஹியூமன் ஃபீமேல்ஸ். இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ பாலிப்ளாய்டின்றது இது ஜென்ரலி பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல தான் இந்த இது இருக்கும். ஸோ இது டீலோஃபேஸ்க்கு அப்புறம் செல் டிவிஷன்ல சைட்டோகைனசிஸ் நடக்கும் இல்லையா, அந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும் இல்லையா, அதுல வந்து ஃபெயிலியர் ஆகுறது தான் வந்து பாலிப்ளாய்டி, விச் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ் இன் ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் an organism, which results in a phenomenon called polyploidy. So இந்த condition வந்து often it will result seen in plants. Okay, so already I explained this. 46 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 46 குரோமோசோம்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் நார்மல் ஹியூமன் செல் இருக்கும். அது 23 பேர்ஸ். ஸோ 23 + 23 46. ஸோ இதுல 22 பேர்ஸ் ஆட்டோசோம்ஸ், 1 பேர் செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ இந்த மாதிரி குரோமோசோமல் டிசார்டர் வந்து ரொம்ப ரேர்லி தான் நடக்கும். ஓகே, ஸோ அடிஷன் ஆஃப் குரோமோசோம் மே பி இன்க்ளூடட் இன் an individual or individual may lack one or any one pair of chromosomes. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து it will lead to serious health complications. இந்த குரோமோசோம் ஆட் ஆனாலோ லாஸ் ஆனாலோ it will lead to a very serious health complications. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆச்சுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் ஆட் ஆச்சுன்னா அதை வந்து ட்ரைசோமின்னு சொல்லுவோம். ஓகே, வேற லாஸ் ஆச்சுன்னா மோனோசோமின்னு சொல்லுவோம்.
And these are common chromosomal disorders: Down syndrome, Klinefelter syndrome, Turner syndrome இதெல்லாம். So as we saw earlier, Down syndromeன்றது இந்த chromosome number 21 வந்து additional copy ஒன்னு present ஆயிருக்குது. So அதை வந்து trisomy of 21 னு சொல்லுவோம். So இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இதான் karyotypingனு சொல்லுவோம். Okay, so karyotypingன்றது the visual representation of individuals complete set of chromosomes, that is called karyotyping. So இந்த chromosome 21 வந்து 3 present ஆயிருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ட்ரைசோமி. ஓகே, சோ குரோமோசோம் நம்பர் 21 டவுன் சிண்ட்ரோம்ன்றது குரோமோசோம் நம்பர் 21 நீட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரைசோமி ஆஃப் 21 சொல்லலாம். ஸோ இந்த டிசார்டரை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்றது லாங்டான் டவுன் இன் த இயர் 1866. ஸோ இந்த அஃபெக்டட் இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டேச்சர்ட் வித் ஸ்மால் ரவுண்ட் ஹெட் அண்ட் ஃபர்ரோடு டங் இருக்கும் and partially open mouth, palm with broad palm is broad, அதாவது broad palm இருக்கும் with characteristic palm crease, and physical, psychomotor and mental development retarded இருக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வச்சு இது எந்த டிசீஸ் ஓடுது அப்படின்றது கூட கேட்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி characteristic features of the Down syndrome affected individual. ஓகே, நெக்ஸ்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் செக்ஸ் குரோமோசோம்ல. ஸோ இது பார்த்தா இதுலயும் வந்து ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு, பட் இது ஆட்டோசோம்ஸ்ல இருக்கிறது. ஓகே, டவுன் சிண்ட்ரோம் ஆட்டோசோம்ல இருக்க ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிறது, குரோமோசோம் நம்பர் 21. ஓகே, வேற கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ன்றது இட்ஸ் செக்ஸ் லிங்க்டு. ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம் ஒன்னு அடிஷ்னலா பிரசன்ட் ஆயிருக்கிறது தான் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். இதுல வந்து இண்டிவிஜுவல் ஹேஸ் ஓவரால் மாஸ்குலைன் டெவலப்மெண்ட் இருக்கும், ஹவவர் ஃபெமினைன் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். அதாவது கைனகோமாஸ்டியா விச் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட், அதுவும் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க இண்டிவிஜுவல் வந்து ஸ்டெரைலா இருப்பாங்க, தட் இஸ் they can't reproduce. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், டால் ஸ்டேச்சர் வித் ஃபெமினைஸ்டு கேரக்டர். வேற டர்னர் சிண்ட்ரோம்ன்றது செட் இயர்லியர் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்காது. ஸோ ஃபீமேல்ல 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும், அதுல ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்காது. ஸோ இப்படி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அவங்களோட குரோமோசோம் பேட்டர்ன். அண்ட் ஸோ 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அவங்க கேரியோடைப்பிங்ல பாத்தீங்கன்னா 46 இருக்கணும், பட் 45 தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 46 இருக்கணும், இங்க 47 இருக்கும். ஓகே, கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ல. ஸோ இதுல வந்து ஃபீமேல்ஸ் வந்து ஸ்டெரைலா இருப்பாங்க. ஸோ ஓவரிஸ் வந்து ரூடிமெண்ட்ரியா இருக்கும். ஸோ ரூடிமெண்ட்ரினா வெரி பேசிக் பிரைமரியா தான் இருக்கும். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸும் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் டெவலப் ஆகாது ஒழுங்கா. ஸோ தான் டர்னர் சிண்ட்ரோம், ஷார்ட் ஸ்டேச்சர் அண்ட் அண்டர் டெவலப்டு ஃபெமினைன் கேரக்டர். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட சம்மரி பார்க்கலாம். மெண்டலியன் டிசார்டர்ஸ்ல என்ன பார்த்தோம்? கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனிமியா, பிகேயு, ஃபீனைல் கீட்டனூரியா, தாலசீமியா. இதுல வந்து கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா ரெண்டுமே வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபீமேல் கேரியரா இருப்பாங்க, மோஸ்ட்லி மேல் ப்ரோஜனிக்கு வந்து அதை பாஸ் டவுன் பண்ணுவாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ 50% சான்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து இந்த மதர்ட்ட இருந்து 50% சான்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன்னு இப்படி இன்ஹெரிட் ஆகும், அஃபெக்ட் ஆவாங்க, இல்லைன்னா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ 2 பாசிபிலிட்டி தான். ஓகே, வேறஸ் இன்னும் மற்ற டிசீஸ் சிக்கிள் செல் அனிமியா, பிகேயு, தாலசிமியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மூணுமே ஆட்டோசோம் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 பேரண்ட்ஸுமே அன்அஃபெக்டட் கேரியர்ஸ், 2 பேரண்ட்ஸுமே கேரியரா இருக்கும்போது ஆஃப் ஸ்பிரிங்க்கு அந்த டிசீஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும்னு பார்த்தோம். ஓகே, நம்ம ஆட்டோசோம் லிங்க்டு டாமினன்ட் டிசார்டர்ல ஒரே ஒரு டிசார்டர் தான் பார்த்திருக்கோம், which is மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி. ஓகே, இது மூணுமே ஆட்டோசோம் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பாஸ் டவுன் ஆகும். இதுல செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர்ல கேரியர் ஃபீமேல்ஸ்ல இருந்து மோஸ்ட்லி மேல் ப்ராஜனிக்கு இன்ஹெரிட் ஆகும். ஸோ குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ல மெயினா என்ன பார்த்தோம்? டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம்,